Hello dear students, exercise 2.1ல இருக்க 6th sum தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு sum ஒரு டிஃபரெண்டா கொடுத்திருப்பாங்க. சோ இது எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. See, first of all என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चन அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चन? Summation I power n plus 50 which means என்னன்றது என்ன கொடுத்திருக்காங்க 1 to 10 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? Summation I power n I power 50 அப்படினு பிரிச்சு எழுதிக்கலாம். So n is equal to 1 to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I power 50 அது தெரிஞ்சு போச்சு நம்பர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ I power 50 வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு, I power என்னன்றது n equal to 1 to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ I power 50 as usual இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி போடலாம்? I power 1 plus I power 2 plus I power 3 plus etc plus I power எது வரைக்கும் 10 வரைக்கும் up to 10. So 10. ஓகேங்களா? ஃபைன். So I power 50 இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 4 பவரா பிரிச்சு எழுதிப்போம், நமக்கு தெரியும். So 4 பவரா பிரிச்சு எழுதிக்கலாமா? I power 1 plus I power 2 plus I power 3 plus I power 4. Again next 4 I power 1 plus 4 next I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8. next 4 கிடையாது, ஏன்னா 10 வரைக்கும். அப்ப next எத்தனை இருக்கு? 2 இருக்கு. next 2 என்ன வரும்? I power 9 plus I power 10. ஓகேங்களா? எஸ். ஸோ I power 50 இருக்கு. ஓகேவா? இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 50 நம்ம என்ன பண்ணுவோம்? as usual 4 ஆல டிவைட் பண்ணுவோம். 5ல எத்தனை 4 இருக்கு? ஒரு 4 தான் இருக்கு. ரிமைனிங் 1 இருக்கு. 10ல எத்தனை 4 இருக்கு? 2 4 இருக்கு. அப்ப ரிமைனிங் 2. ரிமைனிங் என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு கிளியரா தெரியல. நல்லா நீங்க நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிஸ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ I power 50க்கு நமக்கு கிடைச்சது என்ன? ரிமைனிங் 2 கிடைச்சது. அப்ப ரிமைனிங் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போ I power 2. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? I power 1னா I தான் வரும், பிளஸ் I ஸ்கொயர்னா மைனஸ் வரும். சரிங்களா? அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். நான் இங்கே எழுதிக்கிட்டோமா இதை? ஓகேவா? எஸ். ஸோ அப்போ I ஸ்கொயர்னா மைனஸ் 1 வரும். ஸோ I ஸ்கொயருக்கு மைனஸ் 1 பிளஸ் I கியூபுக்கு மைனஸ் I. ஓகே, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். இதெல்லாம் கிளியரா இருக்கும். I power 4க்கு பிளஸ் 1 தான் வரும். இங்க என்ன வரும்? இதே தான் வரும். ஓகேவா? I power 1 I power 2 I power 3 I power 4 தான் வரும். ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா இதே தான் அங்கேயும் வந்து கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? இங்க 1 I மைனஸ் 1 மைனஸ் I பிளஸ் 1 பிளஸ் இங்க என்ன கிடைக்கும்? I power 1 I power 2 தான், அதுவும் கிடைக்கும் ஆக்சுவலா. சரிங்களா? சரி, ஸோ அப்ப இங்க என்ன வரும்? இங்க ஃபர்ஸ்ட் 2 வரும், அதாவது I மைனஸ் 1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். இங்க பாருங்க, பிளஸ் I மைனஸ் I பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் I மைனஸ் I பிளஸ் 1 மைனஸ் 1. இங்க I மைனஸ் 1 கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இங்க வந்து பிராக்கெட் மறக்காம போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இப்போ I ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ? மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஓகே, இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? I மைனஸ் 1 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன இது என்ன பண்ண போறோம்? இங்க நான் போட்டுக்கிறேன், இடம் இல்லை. ஸோ மைனஸ் 1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மைனஸ் 1 உள்ள மல்டிப்ளை பண்ணா இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ஆன்சர் 1 பிளஸ் மைனஸ் எடுத்து பிளஸ் கிடைச்சிடும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1 பிளஸ் எடுத்து மைனஸ் கிடைச்சிடும். ஸோ 1 மைனஸ் I அப்படின்னு நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல 12th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா மேக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. பை பை.